கிட்னி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரத்த கொதிப்பை வந்து தினம் தினம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 நிமிடங்கள்லேயே வீட்டிலே மிஷின் வச்சு உங்களால் செக் பண்ண முடியும். ஒரு நல்ல டாக்டரோட ஆலோசனையோட அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்கள் கிட்னி டேமேஜை வந்து தடுத்து நிப்பாட்ட கண்டிப்பாக முடியும். சப்போஸ் உங்களோட ரத்த கொதிப்பு குறையவே மாட்டேங்குது, அதிகமாகவே இருக்குது, உங்களோட கிட்னியும் வந்து டேமேஜ் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட ஆலோசனையும் தாராளமாக பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் உங்களோட ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இது எப்படி உங்களோட கிட்னியை பாதிக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த ரத்த கொதிப்பு ஒரு நாள் அதிகமாக இருந்தால் அது உங்கள் கிட்னியை பாதிக்காது. ஆனால் தினம் தினம் அதிகமாக இருக்கும்போது அந்த இரத்த கொதிப்பு வந்து உங்கள் கிட்னியில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அதை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சின்ன இரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆகும்போது அது வந்து உங்களோட ஃபில்டரை வந்துட்டு அந்த கிட்னியில் உள்ள ஃபில்டரை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் கிட்னி ஃபில்டரிங் மெக்கானிசம், அதாவது அந்த கிட்னி மூலியமாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் எல்லாம் வெளியே வர்றது வந்து கண்டிப்பாக குறையும். அதனால உங்கள் உடம்புல வந்து யூரியா, கிரியாட்டினின் இது எல்லாமே அதிகமாகும், யூரிக் ஆசிட் அதிகமாகும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில் ஒரு நல்ல டாக்டரோட ஆலோசனையோட அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்கள் கிட்னி டேமேஜை வந்து தடுத்து நிப்பாட்ட கண்டிப்பாக முடியும். ஸோ உங்களோட இரத்த கொதிப்பு வந்து அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோலாக இருக்கும்போது உங்கள் கிட்னி வந்து பாதிப்பு அடைந்திருந்தாலும் அதுக்கு மேலே பாதிப்பு அடையாமலும் அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால நீங்கள் உங்களோட கிட்னி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரத்த கொதிப்பை வந்து தினம் தினம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 நிமிடங்கள்லேயே வீட்டிலே மிஷின் வச்சு உங்களால் செக் பண்ண முடியும். அது செக் பண்ணுங்கள். அது செக் பண்ணும்போது உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து 110லேருந்து 140க்குள்ளே உங்களோட சிஸ்டோலிக் மேல் பகுதி வந்து இருந்தாலும் உங்களோட கீழ்ப்பகுதி வந்து ஒரு 60லேருந்து 86 அதுக்குள்ளே இருந்தாலும் எந்தவித பாதிப்பும் இல்லை. உங்களோட பிளட் ப்ரெஷர் 150, 160 சிஸ்டாலிக் மேல் பகுதி இருந்துட்டு கீழ்ப்பகுதி வந்துட்டு 90க்கு மேலே இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உங்களோட கிட்னியை 100% பாதிக்கும். இதில் எந்தவித டவுட்டும் இல்லை. அதனால் உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். உங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாகவே தான் இருக்குது, மருந்துகள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதங்கள் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட நார்மல் ஒரு பிளட் டெஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட் மூலியமாக உங்கள் உடம்புல ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது, உங்கள் கிட்னி எப்படி வேலை செய்யுது, உங்களோட லிவர் எப்படி வேலை செய்யுது, இது மாதிரி பேசிக் பிளட் டெஸ்ட் இது ஒரு 50லேருந்து 60 வெள்ளிக்குள்ளே தான் வரும். இதை செக் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட ஆலோசனை பெறலாம். சப்போஸ் உங்களோட ரத்த கொதிப்பு குறையவே மாட்டேங்குது, அதிகமாகவே இருக்குது, உங்களோட கிட்னியும் வந்து டேமேஜ் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட ஆலோசனையும் தாராளமாக பெறலாம். எங்களோட மருத்துவ முறை வந்து இயற்கை மருத்துவம்னு சொல்லுவாங்க. உணவே மருந்து, இந்த மருத்துவ முறையில் தான் நாம் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். இதில் வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் கிடையாது. ஹாஸ்பிட்டல் மருந்து நீங்கள் சாப்பிடும் போதும் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அதுலேயும் நீங்கள் வந்து எந்தவித அந்த மருந்து நிப்பாட்டிட்டு இந்த மருந்து எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எங்களோட ஆலோசனை பெறணும் அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.